இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தோணுன ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஒரு தப்ப ரொம்ப அசால்ட்டா பண்றோம். இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு கும்பல் வேற. தப்பு பண்றது நார்மல் ஆகிடுச்சு. பொய்ய ஃபீலே பண்ணாம சொல்றோம். சீட்டிங்க ஸ்மார்ட்டா பண்றோம். டிசோபீடியன்ட்டே இல்ல. கேட்டா மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்ல வேண்டியது. இதுவே நல்லது பண்ணா, நேர்மையா இருந்தா, பெர்ஃபெக்ட்டா இருந்தா, கடவுள் மேல நம்பிக்கை வச்சா கிரிஞ்சு, பூமரு, பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்னு சொல்ல வேண்டியது. நீங்க இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல பாஸே. இதுதான் பிசாசு ஸ்ட்ராட்டஜி. பாவத்தை நார்மலா காட்டுவான், பரிசுத்தத்தை வியடா காட்டுவான். இதை புரிஞ்சுக்கலனா இந்த உலகத்துல நம்மளை விட பெரிய ஜோக்கர் யாரும் இல்லைங்க. இட்ஸ் ஓகே, தப்பு பண்ணிட்டோமா அதை கண்டினியூ பண்ணாம இருக்கலாம். நம்ம கர்த்தர் இடத்துல கன்ஃபர்ஸ் பண்ணலாம். ஏன் தெரியுமா? பைபிள்ல 1 யோவான் 1:9 என்ன தெரியுமா சொல்லிருக்கு? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். இப்போ பாவத்திலேயே வாழ போறோமா இல்லைன்னா பரிசுத்தமா வாழ போறோமா? நீங்க யோசிங்க.